மேசராசிக்காரங்க பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு, அதாவது நல்ல பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தாங்க. சூரியனோட ஆதிக்கத்தில் கொண்ட 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருந்துட்டா இந்த நேரம் மேசராசிக்கு சிறப்பு தான். அரசு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், பெரிய நிறுவனத்தில் உயர் பதவி கிடைக்கிறதா இருக்கட்டும், அந்த வாய்ப்பெல்லாம் இந்த நேரம் மேசராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது. பெரும்பாலும் பிள்ளைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசராசி சார்ந்த உங்களுக்கு பெற்றவங்களுக்கு ஒரு தூணாக தான் இருந்து பாதுகாக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. கோச்சார ரீதியா இந்த நேரம் ஒரு சில விஷயத்துல தான் உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அதுக்காக அடிப்படையில பாசம் இல்லைங்கிற ஒரு விஷயம்லாம் இல்லை, பாசங்கிறது குறையாது. ஆனால் ஒரு சில விஷயத்துல மேசராசி அன்பர்கள் இந்த நேரம் நீங்க கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. அந்த வகையில மேசராசிக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் நீங்க பெற போறீங்க, எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்துல சாதகமா இல்லை, குழந்தைகள் வழியில இந்த நேரம் நீங்க எந்த மாதிரியான விஷயத்த பெற இருக்கிறீங்க, இந்த நேரம் உங்க குடும்பத்துக்கு சரிங்க, உங்களுக்கு சரிங்க, உங்க குழந்தைக்கு சரிங்க, நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பொதுவா பாத்தீங்கன்னா மேசராசிக்கு இந்த மாதம், அதாவது இந்த 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாங்க. சிறப்பான நேரம் தாங்க. இந்த நேரம் ஏழர்ச்சனி காலமா இருந்தா கூட மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்துல சவாலாக தான் இருக்கும். ஆனா முன்னேற்றங்கிறது சிறப்பா இருக்குது. வேலை செய்யற இடத்துல நீங்க செய்யக்கூடிய தொழில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அன்னன்னைக்கான வேலையில அன்னன்னைக்கு கவனம் கொடுத்துருந்தீங்கன்னா தொந்தரவு பாதிப்புங்கிறது இல்லைங்க. புதுசா வேலை தேடுறீங்கன்னா இந்த நேரம் நல்ல வாய்ப்பு காத்திருக்குது மேசராசி சார்ந்தவங்களுக்கு. இந்த மாசம் வருமானம் லாபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒண்ணு, செலவு தான் கொஞ்சம் நேரத்துல இருக்கும். செலவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. புதுசா முதலீடு செய்றீங்கன்னா அந்த முதலீடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி குடும்பத்துல நல்ல மாற்றம் இருக்குது. வீட்டுல ரொம்ப நாளா இருந்த பிரச்சனை எல்லாமே இனி மெதுவா சரியாகும். சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டாலும் ஆதரவு தான். குறிப்பா இந்த நேரம் சகோதரி வகையில எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சுப செலவுங்கிறது இந்த நேரம் மேசராசிக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம். அதனால முன்னாடியே கொஞ்சம் திட்டமிட பாருங்க. பண வருமானத்துல எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுத்துக்குங்க. வீட்லயும் சரிங்க, உங்க வீட்டிலுமே சுப நிகழ்ச்சி பத்தின பேச்சுவார்த்தைங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா தொந்தரவு இல்லை. உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. ஆயுள் ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லை. ஆனா ஒரு சோம்பேறித்தனங்கிறது கொஞ்சம் இருக்கு இந்த நேரம். உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சரியான ஓய்வுங்கிறது கிடைக்காது. தூக்க சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் உடல் நலத்துல பிரச்சனை தர மாதிரி இந்த நேரத்துல இருக்குமே தவிர கொஞ்சம் மற்றபடி தொந்தரவுங்கிறது இல்லை. அதே சமயம் உடல்ல இந்த நேரம் நீங்க நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. மற்றபடி தொழிலா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் இந்த நேரம் மேசராசி சார்ந்தவங்களுக்கு. உணவு பழக்க வழக்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த எடுக்கிற வேலையா இருந்தாலும் செய்யற தொழிலா இருந்தாலும் அது கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். சோம்பேறித்தனங்கிறது வேண்டாம். கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க பாருங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. மேசராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் குழந்தைகள் வழியில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தான். இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் குழந்தைகள் வழியில ஆண் பிள்ளைகளா இருந்தா பொருளாதார ரீதியா உதவிங்கிறது கொஞ்சம் தேவைப்பட்டிருக்கும். சில நேரம் பிள்ளைகள் எல்லாமே வேலை காரணமா இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் காரணமா பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே உருவாகிருக்கும். இனி அப்படி இல்லைங்க. மேசராசிக்காரங்க உங்க பிள்ளைகள் ஒரு நல்ல உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பெண் பிள்ளைகள் வழியில் எடுத்துக்கிட்டா சந்தோஷங்கிறது இந்த நேரம் கிடைக்கும். உங்க வழியில், அதாவது உங்க குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் ஒரு சில விஷயத்துல எல்லாமே பிடிவாதமா இருப்பாங்க. நீங்க பெரும்பாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்படக்கூடிய குணம் இருந்தா உங்களுடைய குழந்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிடிவாதம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கொஞ்சம் இந்த விஷயத்துல இருக்கும். அதுதான் உங்களால இந்த நேரம் சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாங்க. மற்றபடி மேசராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் தான். குழந்தை பிறக்கிறதுல இருந்த தடையும் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நீங்குதுன்னு சொல்லலாங்க. மேசராசி பிள்ளைகள் இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிடிவாதம் ஆற்றலோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நானே முதல்லங்கிற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். பெற்றவங்க மாதிரியும் முன் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால அந்த விஷயத்துல எல்லாமே கவனமா இருங்க. பிள்ளைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப துணிச்சலோடு இருப்பாங்க. எதையும் யோசிக்காம செய்யற வேகத்தை இந்த நேரம் நீங்க கட்டுப்படுத்தணும். அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறது வேண்டாம். கொஞ்சம் இந்த நேரம் தட்டி கொடுத்து நீங்க வேலை வாங்கினாலே குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் தான். பெற்றவங்க நீங்க போடுற கட்டுப்பாடுங்கிறது அவங்க மீறி செயல்படுற மாதிரி தான் இருப்பாங்க. அதனால கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலை உண்டாகலாம். கொஞ்சம் அன்பா நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க. கவனம் கொடுத்துட்டு வந்தா போதும், சிறப்பா இருக்குது.
பிள்ளைகள் வழியில, அதாவது உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு இருந்தா கூட பிள்ளைகள் வழியில நீங்க எடுக்கிற காரியம், தொடங்குற காரியம் எல்லாமே இந்த நேரம் நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மற்றபடி மேசராசி சார்ந்தவங்க குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம், குடும்பத்துல நல்ல மாற்றம் ஏற்படும்னு நினைச்சீங்கன்னா சிவ வழிபாட்டை இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம மேலும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இந்த நேரம் நல்ல மாற்றம் இருக்கணும், குழந்தைகள் வழியில குழந்தைகளுக்காக எடுக்கிற முயற்சி நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அறுபடை வீடுகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கும் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். குரு பகவான் வழிபாடு இந்த நேரம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. ஏன்னா புத்திரஸ்தானம் ஒரு சிலருக்கு எல்லாமே பலவீனமா இருக்கக்கூடிய வாய்ப்பு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல மேசராசிக்கு உங்களுக்கு இந்த ஏழரை சனி காலம் வந்துட்டாலே ஏதாவது ஒரு வகையில தொந்தரவுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒன்னும் உடம்பு சரியில்லாம போகிறது, பணம் செலவாகக்கூடிய வாய்ப்பு. பெருசா பயப்படக்கூடிய விஷயங்கிறது இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆரம்பத்திலே எல்லாமே எல்லாருக்கும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்காது. இந்த நேரம் மேசராசிக்கு ஒரு சில விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா சிறப்பாக தான் இருக்குது, பயப்படுற அளவுக்கு எல்லாமே இல்லை. ஒரு சில விஷயம் குழந்தைகள் வழியில பிடிவாதமா இருக்கிறது, ஒரு சில நேரங்கள் எல்லாமே உங்க சொல் பேச்சு கேட்டு நடக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும். அவசரப்பட்டு செஞ்சிருவாங்க, பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு ஒரு சில விஷயத்துல எல்லாமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு எப்பயுமே அவங்க சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் தான் மேசராசிக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லலாம். சமுதாயத்துல நல்ல பேர் தரக்கூடிய குழந்தைகள் தான் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த நேரம் குழந்தைகளுக்கு சரி உங்களுக்கும் சரி சிறப்பான பலன் கிடைக்கணும்னா முன்ன சொன்ன மாதிரி சிவ வழிபாடு, செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால அறுபடை வீடுகளில் ஒன்றா இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகப்பெருமான் ஆணை இருந்தால் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுக்கு முடிஞ்சா பால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்க. உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைகளுக்கும் சரி சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு தவறாமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இந்த நேரம் எந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு வழக்கம் போல வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு தேவையான பொருட்களை உங்களால் முடிஞ்சதை நீங்க தரப்பாருங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்கள் எல்லாமே உணவு தானம் தர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களால முடிஞ்சதை மாசத்துக்கு தேவையான அளவு மளிகை பொருட்கள் மாதிரி இந்த உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள், குறிப்பா தோரம் பருப்பு தானமா கொடுக்கறது, ஆதரவு இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு தண்ணீர் மாதிரி வாங்கி தர்றது மேசராசிக்கு இந்த நேரம் சிறப்புன்னு சொல்லலாங்க. குழந்தைகள் வழியில சிக்கல் இருந்தாலும் சரி அது நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அன்னதானங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். புத்திர தோஷம் மட்டும் இல்ல, பிள்ளைகள் வழியில வரக்கூடிய சங்கடம் நீங்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னதானத்தால கிடைக்கும். வியாழக்கிழமை நாட்கள்ல அன்னதானம் செஞ்சுக்கோங்க. இயற்கையாவே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழந்தைகள் பிடிவாதமாக தான் இருப்பாங்க. பெற்றவங்க அவங்கள கையாளுறதுல கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மேசராசி சார்ந்தவங்களுக்கு புதுசாக ஒரு காரியம் தொடங்குறீங்கன்னா அதில் ஆரம்பத்தில் தான் ஆர்வம் காட்டுற மாதிரி இருப்பீங்க. அது முடிக்கிறதுல கொஞ்சம் சலிப்பான உணர்வுங்க இருக்கும். அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுசாக முடிக்கணும்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லைங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பொறுமையாக இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. மற்றவங்கள உதவி எதிர்பார்க்கறது வேண்டாம். இந்த நேரம் அது உதவி நீங்கள் எதிர்பார்த்தாலும் பெருசாக கிடைக்காது. அதனால மன ரீதியான போராட்டம் தான் தரும். உங்களுக்கான வேலையை நீங்களாவே செய்ய முயற்சி செய்ய பாருங்க. இயற்கையாகவே கோபம் அதிகதாங்க வரும். ஏன்னா நீங்க நெருப்பு ராசிங்கிறதால கொஞ்சம் கோபத்தை இந்த நேரம் கட்டுப்படுத்துங்க. ஏற்கனவே பல விஷயங்கள பாதிப்பு உணர்ந்திருக்கிறதால நீங்க கோபத்தை கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கிறீங்க. அப்படியே கோபம் வந்தாலும் அது ரொம்ப நேரம் நீடிக்கிறது இல்லை. ஏன்னா உண்மை உணர்ந்துட்டா இந்த நேரம் உங்களுக்கு அது பெரும்பாலும் அது தணிஞ்சிருதுன்னு சொல்லலாம். சீக்கிரமாவே சமாதானமாகக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அது குழந்தைகள் வழியிலையும் சரி குடும்பத்து வழியிலையும் சரி. இந்த நேரம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகள் வழியில முன்ன சொன்ன மாதிரி அவங்க பிடிவாத விஷயத்துல கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டா தொந்தரவு வருது இல்லை, ஆனா சின்ன சின்ன உடல்நல பாதிப்பு கொடுக்கும். உடலை நீரேற்றமா வச்சிருக்கிறது நல்லதுதான். இந்த விளையாடுறதுல ஓடி ஆடி விளையாடுறதுல சாகசம் செய்யறது எல்லாமே கொஞ்சம் ஆர்வமா இருப்பாங்க. கொஞ்சம் அதில் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டா அந்த நேரம் சிறப்பா இருக்குது. ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க, தைரியமானவங்களா இருப்பாங்க. செவ்வாய் பகவான் அதிபதியை கொண்ட நீங்க உங்களுடைய குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே அவங்களும் எதுக்கும் அஞ்சாத இயல்பு கொண்டவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையிலும் சரி தொழில் வியாபாரமும் சரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் எடுக்கிற முயற்சியில் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அதே மாதிரி சுப செலவுன்னு பார்த்தீங்கன்னா இது வரக்கூடிய நாட்களில் இருக்குது. சகோதர வகையில் சகோதர வழியில கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய நேரம் தான். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டா பாதிப்பு இல்லை. புதுசாக அந்த நேரம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கிறது மேஷராசிக்கு சிறப்புன்னு சொல்லலாங்க.
முக்கியமா முன்ன சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க, முருகப்பெருமான் வழிபாட்டை விட்டுறாதீங்க. மன அமைதிங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் கொடுக்காது. அதனால சிவ வழிபாட்டை கொஞ்சம் இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. மேஷ ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை தருங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.